ஆ, இனிய உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது எளியோர் யோகா வாரம் 184. இன்று 7/9/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆவணி 22ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. பன்மொழி கற்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதம் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் பாட்டிவி. இன்றைய குரல் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும் என்ற திருக்குறளுடன் இன்றைய பழமொழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைவருகிறது எளியோர் யோகா வாரம் 174. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். உற்சாக வணக்கம். எல்லோரும் உற்சாகம் தானே? உற்சாகங்கள் தொடரட்டும். மிக்க நன்றி. நேரலையில் இணைந்து ஓடி வந்திருக்கின்ற எல்லா உறவுகளுக்கும் இளையவர்களுக்கும் பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் பாமுகத்துக்கும் நன்றியோடையும் உங்களை வாழ்த்தி வரவேற்றபடி இளையோர் யோகா வாரம் 184 இணைஞ்சிருக்கிறோம். நீண்ட விடுமுறைக்கு பின்பு உற்சாகமா இருப்போம் கேட்டு யோகாசனம் செய்ய போறோம். யோகா மனசுல என்ன பட்டுச்சு, இன்றைக்கு மறுபடியும் யோகாவா இவ்வளவு காலம் கழிச்சு என்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு வரிகளோடு இணைச்சு கொண்டு ஆரம்பித்துக் கொள்ள விருப்பம். எனக்கு மிக ஆவலாக இருக்கிறது திருப்பி ஒரு பயிற்சி கொண்டு வர்றதுக்கு. அதனால இன்று சிறப்பாக ஆரம்பிப்போம். நன்றி அபிராமி. நன்றி நீதினி. சிவாஜினி என்று சொன்ன பிறகு அபிராமி சொல்லுங்க. சிவாஜினியக்கா ஒரு வரி. ஆமா, நானும் மிக மிக ஆர்வத்துடன் நான் இடைவெளி காணாமல் வீட்டிலும் அதை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதிலும் இன்று உங்களுடன் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. மிக்க நன்றி சிவாஜினியக்கா. அபிராமி. எனக்கும் ரொம்ப உற்சாகம். நன்றி நன்றி. அப்போ டக்குனு ஒரு ஆசனத்துல பேர் சொல்லுங்க பாப்போம். பத்மாசனம். மிக்க நன்றி அபிராமி, வாழ்த்துக்கள். அபிஷா நீங்கள்? எனக்கும் இந்த காலம் இப்ப இனிய ரொம்ப அவலா இருக்கிறது. யோகாசனத்துக்குள்ள வர ஆர்வமா இருக்கிறது ஒரு வித்தியாசமா இருக்கு. எனக்கு ஹால நாங்க செய்ய தோணிட்டு இருந்தாங்க. இனிமேல் விடக்கூடாது செய்யோட விளையாடுறதோட. நன்றி அபிஷா. தர்ணிகா நீங்க? நானும் ரொம்ப ஆவலோட இருக்கிறேன். நான் முடிஞ்ச நேரம் இணைஞ்சு கொள்ளுவேன். தொடர்ந்து செய்ய வேண்டும். அது தொடர்பு ஒரு எப்பவும் செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தையாவது செய்து கொள்ள வேணும். சரி, ஒரு ஆசனத்துல பேர் சொல்ல மாட்டோம் பார்ப்போம். வனத்து பூச்சி ஆசனம். வனத்து பூச்சி ஆசனம். நீதினி ஒரு ஆசனத்துல பேர்? பத்மாசனம். ஓம் தரன். அபிராமி ஒரு ஆசனத்துல பேர் சொல்லி இருந்தீங்க. அபிஷா நீங்கள்? கோணாசனம். கோணாசனம். சரி, அந்த ஆசனங்கள் நிறைய நாங்க கற்றிருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் பயிற்சிக்குள்ள அப்புறம் அந்த பயிற்சியை முன்னிட்டு நாங்க வச்சிராசன ஆசன பயிற்சிக்குள்ள போயிட்டு நாங்க இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வரலாம். சரியானது கடைபிடிக்கலாம். சரி, எப்பவுமே நாங்க ஒரு யோகா ஆரம்பம் செய்யும் போது எங்களுக்குரிய இலகுவா இருக்கையில இருந்து எப்படி நிமிந்திருப்போமோ அது போல நிமிந்திருந்து கண்களை அரை பத்மாசனம் போட்டிருக்கு. அப்படியே அந்த நிலையில இருக்கிற நீங்களும் அரை பத்மாசனம் எல்லாராலையும் போட முடியும். அதையே நாங்க செய்து கொள்ளலாம். அரை பத்மாசனம் போட்டுக்கொள்ளுங்க. சின்மத்திரையை அந்த பெருவிரலும் சொட்டு விரலும் பிடிச்சு சேர்த்து முழங்காலுக்கு மேல வச்சு அப்படியே கண்களை மூடி நிறைய ஆழமான உள்மூச்சு அமைதியா ஆறுதலா அதை வெளியில வர வெளிமூச்சு பயிற்சி. நிமிந்திருந்து கண்களை மூடி நீராயிருந்து கூடிக்கொண்டிருக்காம நிமிந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா உள்ள மூச்சு இழுத்து அதெல்லாம் வெளியே. சிறப்பு. இப்ப நாங்க எப்பவும் போல தோப்பு கரணத்தோட ஆரம்பிப்போம். 7 தோப்பு கரணம். கைகளை முன்னுக்கு கும்பிட்டு கொண்டு செய்யலாம். அல்ல காத இறக்கி கொத்தி பிடிக்கும் செய்யலாம். யார் எண்ணிக்கொள்ள போறீங்கள்? ஒருவர் எண்ணிக்கொள்ளலாம். அபிராமி. வாழ்த்துக்கள் அபிராமி. 1 2 3 4 5 6 7 8 9
10. வாழ்த்துக்கள் அபிராமி. இப்ப நல்லா கைகளை முதறி காலை துள்ளிக்கடி போட போறோம். ஒரு மெதுவா கைகளை உதறினாங்க. அப்படியே தலைக்கு கைக்கு இடுப்புக்கு செய்வோமோ அந்த பயிற்சி. இப்ப நாங்க தலைக்கு செய்ய போறோம். முதல்ல நிமிந்து நில்லுவோம். இடுப்புல கை, தலையை முன்னுக்கும் பின்னுக்கு, முன்னுக்கு பின்னுக்கு. அதே போல பக்க பக்கத்துக்கு சாதாரண மூச்சோட மெதுவா. அதே போல அப்படியே வலது பக்கமா அல்லது இடது பக்கமா கூட வசதி தலைய சுத்த ஆறுதலா அமைதியா நிமிர்ந்து நின்று ஒரு 3 அல்லது 4 தடவை. அதே மற்ற பக்கம். சரி, அதே அப்படியே கைகளுக்கு நெருக்கி கையை பொத்தி பிடிச்சோண்டு இங்க காலை சேர்த்து வைக்கலாம். அல்ல கொஞ்சம் இடைவெளி விடலாம். முன்னுக்கு 1 2 3 4 5. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5. அதே மற்ற கை 1 2 3 4 5. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5. அதே மாதிரி 2 கையையும் சேர்த்து சுத்துறேன்னா 1 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் 1 2 3 4 5. போதும். இப்ப இடுப்புக்கு காலகலமா வச்சுட்டு பெரிய வட்டமா 1 ஒரு பக்கமா 2 ஆறுதலா 3 சாதாரண மூச்சு 4 5. அதே மாதிரி ஆறுதலா மற்ற பக்கம் 1 பெரிய வட்டம் 2 3 4 5. அதே மாதிரி 8 போடுறது. ஒரு 8 போவ 8 போடுறோம். இப்ப கால்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு முழங்கால புரிய வச்சு அப்படியே கீழே உட்கட்டாசம் போகுது. உள்ளங்கைகளை கொண்டு முழங்கால பிடிச்சு கொண்டு முழங்கால வட்டம் 1 2 3 4 5. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5. சரி, அதே மாதிரி விரல்ல நடக்க போறோம். விரல கையையும் விரிச்சு விரிச்சு மூடிட்டு விரல்களையும் கால் விரல்கள்ல நடக்கிறோம். புதிய தூக்கினபடி. அப்ப இந்த கைகள் விரிச்சு விரிச்சு மூடுபடும். சரி, இப்ப குதியில நடக்கிறோம். விரல்களை நிறுத்தி வச்சு. சரி, இப்ப அப்படியே உள்ளங்கால் சைட்ல இருந்து உள்ளங்கால் இப்படி. சரி, அதே மற்ற வெளியில வாழ்த்துக்கள். இப்ப 10 நிலைக்கு கையடிக்க போறோம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்ப கொஞ்சம் காலை விரிச்சு வச்சுட்டு முன் வளைவு அப்படியே பின்னுக்கு மெதுவா மூச்சை விட்டபடி முன்னுக்கு குனிஞ்சிட்டு மூச்சு எடுத்துக்கொண்டு நிமிடம். இவ்வளவும் போதும். 1 கீழே நல்லா அடுக்காக வச்சுட்டு அப்படியே பின்னுக்கு 2 3 4 5 6 7 8 9 10.
நன்றி. இப்ப நாங்க கீழே இருந்த பயிற்சிக்குள்ள வர போறோம். கீழே இருந்து இப்படி ஒரு கால் முன்னுக்கு ஒரு கால் பின்னுக்கு. அது நாங்க எப்பவுமே செய்யறோம். இந்த பயிற்சி முழங்கால பிடிச்சுக்கொள்ளணும். சரி, அதே மாதிரி மாறியாச்சா? யார் வேகமா செய்யறேன்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள். மறுபடியும் அதே 2 காலையும் நல்லா நீட்டி உதறலாம். சாதாரண மூச்சு. ஒரு காலை கிட்ட உங்களுக்கு கிட்ட எழுது, மற்ற காலை நீட்டி மேல விரல்கள் மேல பார்க்கணும். ரெடி? நீங்கிறோம். அதே போல இந்த காலை விட்டுட்டு மற்ற காலை இழுத்து கிட்ட பிடிக்கணும், மேல பார்க்கணும். கால் இப்ப வண்ணாதி பூச்சி பயிற்சி. ரெடி? கிட்ட நிமிந்திருங்கோ. கைகளை கூட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப 2 பக்கம் ஆடி இங்காலையும் ஆடி. சரி, வாழ்த்துக்கள். இது செய்யக்க நாங்க எங்க பார்க்க வேணும்? நீ மன்னதி புத்தியாசன பயிற்சி செய்யக்க நேர பார்க்கணும். தர்மையா நல்லா இருக்கா? நேர பார்க்கணும். வடிவ செய்து பார்க்கணும். காலை கிட்ட பிடிங்கோ. கைகளால கோர்த்து காலை உள்ளுக்கு இழுக்குவோம். இப்படி பிடிச்சிட்டு கோர்த்துட்டு கிட்ட எடுத்துட்டு அபிஷானங்களா கிட்ட எடுத்து நேர பாருங்க. எவ்வளவு கிட்ட எடுக்க முடியுமோ அவ்வளவு. இப்ப செய்து பாருங்க. கீழே 1 கீழே முட்டை விடும். எவ்வளவு முட்டுதோ அவ்வளவு. இது நீ ஆடாம அப்படி இருந்தபடியே எவ்வளவு கிட்ட எடுத்துட்டு கொண்டு போக முடியும் பயிற்சிக்கு. வாழ்த்துக்கள். அபிஷாக பிடிக்காமலே கீழே தான் இருக்குது. 1 2 3 4 5. அப்ப நேர பார்க்கணும். அப்படியே ஆட்டாம அசையாம இருக்கும். காலை ஆட்டாம இப்படியே பிடிச்சிட்டு நிமிந்து நேர பார்த்து கொண்டு சில வேளை காலுக நோகலாம் உங்களுக்கு. நீங்க சாதாரண நன்றி. அதே மாதிரி ஒரு காலை எடுத்து நாங்க போட்டோம்னா அரை பத்மாசனம். யாருக்கு அடி வயிற்றுல அந்த குதிக்கால் பகுதி தொடுற மாதிரி எடுத்து தூக்கி போட்டுட்டு அதை நிமிந்திருந்து பாருங்க. 2 முழங்காலையும் பிடிக்கும். கைய நிமிந்திருங்க. அடி வயிற்றுல அந்த குதிக்கால் பட வேணும். சரி, முழங்கால இறக்கி பிடிச்சோ நிமிந்திருங்க. சாதாரண மூச்சுல. இப்ப நீங்க இடக்கால் போட்டுட்டீங்க. வெள்ளக்கால் ஒருக்கா போட்டு பாருங்க. அடி வயிற்று பகுதியில தொடணும். நிமிந்திருக்கு. எல்லாருக்கும் வருது தானே? அப்ப எல்லாரும் செய்திருக்கிறீங்க யோகாசனம் விடுமுறையில. கெட்டிக்கா நிமிந்திருங்க. நிமிந்து தரீங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் வருது. நான் சொல்லியிருந்தேன் வச்சிராசனம். யாருக்கும் வச்சிராசனம் இதுல தெரியாதாக்கள் இருக்கணுமோ? வச்சிராசனம் தெரியாதவர் உள்ளவர் இல்லை. இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் வச்சிராசனம். வச்சிராசனத்தை சொல்லும் போது என்ன விஷயத்தை நாங்க சொல்லி இருக்கோம்? யாருக்கு நினைவு இருக்கு? சொல்லுங்க நீதிரி. வச்சிராசனம் இருக்கும்போது எங்கட கால்கள் வந்து இப்படி நுண்ணி கொண்டு இருக்க கூடாது. மற்றது எங்களோட உடம்ப வந்து 2ஆக மடிப்போம். மூன்றாக அதைத்தான் கூடுதலா முதல்ல உச்சரிப்பினோம். எங்க உடலை வந்து 3ஆ வளைக்க போறோம். 3ஆ மடிக்க போறோம். அப்படின்றத வச்சுதான் வச்சிடம் போட ஆசனத்தை செய்தா என்றது உண்டு. சாப்பிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சா இந்த ஆசனம் செய்தா எங்களுடைய வயிற்று சாப்பாடு உணவு செரிக்கிறதுக்கு அவ்வளவு நல்ல ஆசனம். ஆசனம் யோகாசனம் என்று போகாம இந்த இப்படி இருந்து போட்டு நாங்க பழக்கத்துல கொண்டு வந்தோம்னா அவ்வளவு நல்லம்ன்றதும் இந்த ஆசனத்துக்குள்ள செய்வோம். வச்சிராசனம் செய்வோமா நாங்க? ரெடி?
அப்ப அது எப்படி வரும்? நிமிந்து இப்படி இருந்துட்டு காலை கீழே வச்சுட்டு அந்த பெருவிரலும் முற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுவோம். காலை விரிக்க கூட சேர்த்து வையுவோம். அதுக்கு மேல் அந்த கால்களுக்கு மேல அமர்ந்திருவோம். முழங்கால பிடிக்கலாம் அல்லது மடியில கை வச்சிருக்கலாம் அல்லது சின்முத்திரை பிடிச்சிட்டு நிமிந்து இருக்கலாம். ரெடி? கால் சேர்த்து இருக்கணும், நிமிந்து இருக்கணும், சாதாரண மூச்சு இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும். சின்முத்திரை பிடிக்கலாம் இல்ல காலில் அப்படி பிடிச்சிருக்கோம் இல்ல மடியில கை வச்சிருக்கோம். சரி, ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே அப்படியே அந்த காலை முன்னுக்கு ஒருக்கா நீட்டி நிமித்திட்டு இருந்துட்டு மறுபடியும் மடிச்சு வஜ்ராசனத்துக்கு வாங்குவோம். நிமிந்து குறிக்காலன் காலை நிமித்தி வச்சுட்டு பெருவிரலம் சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி பார்த்து காலை சேர்த்துட்டு முழங்கால் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு சின்முத்திரை பிடிச்சு உள்ளந்தண்ட நேரா வச்சுட்டு கண்களை மூடிட்டு 10 எண்ணிக்கை. தர்ணிகா குதியில இருக்கிறீங்களோ? பக்கவாட்டுக்கு மாறுங்க. சரி, வாழ்த்துக்கள். இப்படி பிடிச்சிட்டு நிமிந்திருந்து ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. மிக சிறப்பு. இது வஜ்ராசனம். இந்த ஆசனத்துக்குள்ள நாங்க நிறைய ஆசனங்கள் செய்தாங்க. இது எப்பவுமே செய்யக்கூடிய ஆசனமா இருக்கும். இது வஜ்ராசனமா இருக்கு. இவ்வளவு நேர பயிற்சிக்குள்ளேயும் இளையோர் யோகா வாரம் 184. இதில் யாரும் புதியவர்கள் இல்லை, எல்லோருமே நீங்க இணைந்தவர்கள் தான். உங்களோட விருப்ப ஆசனம் ஒன்றோடையும் ரஜினி அண்டி கேட்கிற ஆசனம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதான்னு பார்த்து 10 நிமிடத்துக்குள்ள ஆசன பயிற்சியை முடிச்சு கொள்ளலாம். முதல்ல உங்களுக்கு விருப்பமான ஆசனம் ஒன்று நீங்க செய்யுவோம். அது பேர் தெரிந்தால் கையெழுத்துவர், மற்றவர்கள் கையெழுத்துவார். ரெடி? யார் முதல்ல ஒரு ஆசனத்தை செய்ய போறீங்க? அந்த அவர் செய்யற ஆசனம் என்ன ஆசனம் எனக்கு பேர் தெரியும் என்று சொல்றத கையெழுத்தலாம். முதல்ல யார்? நீ. கையெழுத்தலாம். அந்த ஆசனத்துல பேர் தெரிஞ்சு அபிஷா முதல்ல, தரணிகா, அபிராம் மூவருக்கும் தெரியும். யார சொல்ல போறீங்க? நீங்களே முடிவெடுத்துக்கொள்ளலாம். யாருக்கு சரியான ஆசனம் தெரியும்? மூவரும் தெரியும்னு கையெழுத்துறீங்க. தர்ணிகாவுக்கு இப்ப மகாபிஷா தர்ணிகா பிள்ளை இல்லாம நீதினியக்கா செய்த ஆசனத்துல பெயரை சொல்லலாம். கோணாசனம். ஓ, மிக சிறப்பு தர்ணிகா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்போ வாழ்த்துக்கள் நீதினி. கோணாசனம். மாற்றாசனம் எதுவா இருக்கும் நீதினி? மற்ற பக்கம். ஒரு பக்கம் செய்துட்டு மற்ற பக்கம் மாற்றாசனம். வாழ்த்துக்கள் நீதினி உங்களுக்கு, தர்ணிகாக்கு வாழ்த்துக்கள். இரண்டாவது யார் செய்ய போறீங்க? சரி, தர்ணிகா செய்ய போறா. அது என்ன ஆசனம் என்று சொல்ல போறோம் நாங்க. சரி, இந்த முறை கபிஷாவுக்கு இப்போ கபிஷா தான் முதல்ல முயற்சினவர். சரி, கபிஷா சொல்லுங்க, என்ன ஆசனம்? வெட்டுக்கிளி ஆசனம். மிக சிறப்பு, வெட்டுக்கிளி. இந்த வாழ்த்துக்கள். தர்ணிகா மாற்றாசனம். மிக சிறப்பு தர்ணிகா, வாழ்த்துக்கள். கபிஷாவுக்கும் வாழ்த்துக்கள். அப்படி வெட்டுக்கிளி ஆசனத்தை பேரோட நினைச்சு கொண்டத கபிஷாவுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததா யார் செய்ய போறீங்க? அபிராமி. அபிராமி ஒரு ஆசனம் செய்யவும் பெயர் யார் சொல்லிக் கொள்றாருன்னு பாருங்க. மிக சிறப்பு அபிராமி. இதன் பெயர் யாருக்கு தெரியும்? நீதினிய கவரையில கபிஷா முயற்சி செய்து பார்க்க போறீங்களா? இப்படி இருந்து கைகளை மேல தூக்கி இந்த பகுதியில், அதாவது வயிற்று பகுதியில கொண்டு கொண்டவர். அது திருப்ப செய்வீங்களா அபிராமி? இப்ப நீதினிய கங்க போயிட்டு ஓடி வந்திருக்கு. இந்த ஆசனத்தின் பெயர் என்ன? இது வந்து கப்பலாசனம். மிக சிறப்பு. கப்பல் மாதிரி நிக்குது. கப்பலாசனம் இருக்கு, இது கப்பலாசனம் இல்லை. வாழ்த்துக்கள் நீதினி. அபிராமிக்கும் வாழ்த்துக்கள். அதை வடிவா செய்து காட்டுறது. நீங்க செய்யணும் அபிராமி. பார்ப்போம். கப்பல் ஆசனம், நாபி ஆசனம் என்று சொல்லுவீங்க.
கால் சேர்த்து வச்சிருக்கார், கை தலைமை. மிக சிறப்பு அபிராமி, வாழ்த்துக்கள். இப்ப சிவாஜினி எங்கே வந்திருந்தவர், அவரும் செய்து காட்டுறாரா தெரியல, பார்ப்போம். இணைஞ்சதுதான் செய்து காட்டுவோம் சிவாஜினியாக நாங்க கண்டுபிடிக்கிறோம் என்ன ஆசனம் வந்து. புதுசாய் ஐயோ நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எல்லாம் செய்வேன், ஆனா பேர்கள் தெரியாது. எனக்கு வந்து பேர் சொல்ல போறோம், அதனால நீங்க செய்து காட்டணும். இப்ப செய்த ஒரு ஆசனம் செய்யலாமோ? சரி, பிரச்சனை இல்லை, செய்யலாம். மற்றதுகள் எல்லாம் எனக்கு அந்த நான் இது செய்யணும். இது நான் இப்போ நான் வெற்றில இருந்தே விருப்பப்பட்டு செய்யற ஒரு ஆசனம். இந்த வண்ணாத்தி பூச்சி நிறைய நினைவுல வார எல்லாம் நான் காலையில செய்வேன். அதுலயும் வந்து இது மிக மிக பிடிக்கும் எனக்கு. ஏனென்றா இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு சரியான விருப்பத்தை தெரியும். ஏன்னா நான் கூடுதலாக ஒன்றின் நட ஒன்றின் கதிர, ஆனா இந்த இருக்கையில இருக்கிறத வழியா இந்த ஆசனம் எனக்கு மிக மிக பிடிக்கும். வண்ணாதி பூச்சி ஆசனம் இப்ப எல்லாருக்குமே சொல்லிதான் இழுக்கோடு சொன்னீங்க. அது நல்ல இழுக்க பிள்ளைங்களுக்கு, அந்த முள்ளந்தண்டுகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு பலம் வார மாதிரி எனக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் செய்வதை விட கிட்டமா கால்களும் வரும். மிக சிறப்பு சாதனைக்கா, வாழ்த்துக்கள். இப்ப இதுக்குள்ளேயே நிறைய ஆசனம் வந்தது. அபிராமி அப்படியே சரிஞ்சு படுத்திருக்கிற மாதிரியே அப்படி ஒரு ஆசன நிலையே சொல்றேன். அதோட பேரை சொல்ல போறீங்க. அபிராமி அப்படியே கால் விரல கொழுவி பெரிய சின்ன சொன்னதுனால பேசல கூடாது. நீங்க அப்படியே ஒரு காலை தூக்க வேணும். அது என்ன பெயர், என்ன ஆசனம்? அந்த ஆசனத்துல பெயர் அபிராமி அப்படியே கால் ஒரு விரல் தூக்கி இப்படியே இருக்கும். இந்த ஆசனத்துல பெயர் என்ன? எனக்கு அது வராது. யாருக்கு வரும்? எந்த ஆசனம்? இப்படி காலை பிடிச்சு மேல தூக்குவோம். எனக்கும் வராது. ஆனா அத வந்து என்ன ஆசனம் என்றால் மறந்து போச்சு. என்ன ஆசனம்? என்ன ஆசனமா இருக்கும்? தனராசனம் இல்ல. எப்படி வரும்? முதல்ல எல்லாரும் மீச்சு முடியாது. சைட்டுக்கு படுத்தாச்சு. எனக்கு கையை விட கால் நீளம், அதால முயற்சி செய்வோம். படுத்துருமோ, காலை கொழுவியாச்சு, விரல மேல தூக்கியாச்சு. என்ன பேர்? ஓ மை காட், எப்படி செய்றீங்க சஜினி? எப்படி செய்றீங்க? உங்களால செய்ய முடியும், செய்யலாம். ரெடி. கால் விரல பிடிக்கிறோம், உடம்ப நீரா வச்சிருக்கிறோம், அப்படியே தூக்கி மேல உயர்த்த. என் கால் என் கையை விட கூட நீளம். அதுதான் என் கால். இதுக்கு அடுத்த முறை பயிற்சி எடுக்க போறோம். ஆனந்த சயனாசனம். அபிராமி அப்படி படுத்திருந்தபடியாக அது வந்தது. சரியா நீதினி பேர்? சயனாசனம். இதுக்குரிய பயிற்சியை செய்யலாம். தர்மிகா எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்க? கண்டிப்பா இனி மடிக்காம சரியா வளைவில்லாம செய்யறதுக்குரிய பயிற்சி அடுத்த வாரம் நிச்சயம் நாங்க செய்யணும். என்னென்ன செய்யறீங்கன்னு நான் திருப்போம். சரியோ? அது மாதிரி பயிற்சிக்கெல்லாம் கொண்டு வருவோம். வாழ்த்துக்கள். இப்ப நான் அபிராமி செய்துட்டா, நீதினி உங்கள்கிட்ட சைட்டுக்கும் செய்யலாமோ? இத என்ன சொல்றீங்க? 2 சைட்டுக்கும் செய்யலாமோ? 2 சைட்டுக்கும் செய்ய வேண்டும். அதான் மாட்டேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரலால கொழுவி காலை எடுத்து அதுக்குரிய பயிற்சிகளை செய்ய சுகமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்ப கபிஷா, கோமுகாசனம். என்ன ஆசனம்? கோமுகாசனம். எனக்கு தெரியும். யாருக்கு பிடித்த ஆசனம்? உங்களுக்கு பிடித்த ஆசனம். நன்றி, எனக்கு தெரியும். சரி. கபிஷா, நீங்க கிட்டத்தட்ட அப்படித்தான் இருந்த. நீங்க இப்படியா? அவ்வளவுதான். இதுதான் சிலவால இதாத்தான் இருக்குமோ. மற்ற காலை மாத்தி போட்டு காட்டுமோ? மற்ற கால் போடுமோ? இந்த கால்குள்ள காலை போட்டுட்டு நிமிந்திருமோ? இந்த காலிங்கால நிமிந்திரு. சரி, இந்த முழங்கால் ரெண்டும் நேரே இருக்க வரும். கை இங்க பிடிக்க வேணும், இந்த காலையும் பிடிக்கணும். இப்படி ஒரு பக்கத்தையும் சரிய கூடாது, நேரே இருக்கும். இவ்வளவு தான் கோமுகாசனம். சரி, வாழ்த்துக்கள். சரி, தர்மிகா ஏகபாதாசனம். வாழ்த்துக்கள். மாற்றாசனம். வாழ்த்துக்கள் தர்மிகா, சிறப்பு. நீதினி, உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு ஆசனத்தோட கொண்டு வர போறோம். உங்களுக்கு என்ன ஆசனம் பிடிக்கும்? புஜங்காசனம் இல்ல சர்ப்பாசனம்? இதெல்லாம் செய்யலாம். ஏதாவது ஒன்று, புஜங்காசனம் அல்லது சர்ப்பாசனம்.
புஜங்காசனம். அப்படித்தான் நிக்கிறீங்கள். அதான் இது இல்ல, கைகள் பக்கத்துல, மாதாக்கு பக்கத்துல இப்படி எலும்பி வளைஞ்சி ஆசனம். இது புஜங்காசனம். அவ்வளவுதான். எங்க பாப்பீங்க? கழுத்து பகுதி மட்டும் உயர்த்துவோம். சர்ப்பாசனத்துக்கு மாறணும். எல்லாருக்கும் ஞாபகம் வந்துட்டு நிறைய ஆசனங்கள். அபிராமி அபிராமி வாழ்த்துக்கள். நீதினி யார் படப்பட இன்னைக்கு நினைவுபடுத்திக்கிற ஆசனங்கள்ட பேர்களை சொல்லுமா படப்பட? நீதினி கோணாசனம், தப்புலாசனம், ஏகபாதாசனம், கோமுகாசனம், இப்ப புஜங்காசனம், சர்ப்பாசனம், ஏகபாதாசனம் சொல்லிட்டு செய்தவா அதர்ணிகா செய்தவா. நீதினி சொல்லுங்க. நீதினி பத்மாசனம், அரை பத்மாசனம், வச்சிராசனம், ஆனந்த சயனாசனம், ஆனந்த பன்னத்தி பூச்சி ஆசனம், எல்லா ஆசனம், வெட்டுக்கிளி ஆசனம், நிறைய ஆசனத்துக்கு 10க்கு மேற்பட்ட ஆசன பயிற்சிக்குள்ள வந்துட்டோம். அப்ப நாங்களே ஒரு யோகாக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம். சரி, எல்லாருக்கும் நினைவுக்குள்ள இருக்குது. சரி, பெரும்பாலும் நாங்க ஆனந்த சயனாசனத்துக்குரிய பயிற்சி எப்படி செய்கிறோம்ன்றதுக்குரிய பயிற்சி எல்லாரும் செய்யற மாதிரி பழகி கொள்ளலாம் என்று கேட்டு இப்ப நாங்க நிறைய பேர் வர போறோம். சாந்தியாசனம் திரும்பினாக்கள் அல்லது மறுபடியும் அப்படி ஆரம்பித்தமோ இருந்த மாதிரியே நிமிந்திருந்து உடல் உறுப்புகளை நினைக்கின்ற நேரம் கண்களை மூடி அதுக்குரிய இடத்தை கொடுத்து கொள்ளுவோம். நிமிந்து அது மாதிரி செய்து கொள்ளுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்களை மூடிடுவோம். அரை பத்மாசனத்தோட நான் இருக்கு. நானும் கபிஷா, மற்றவர்கள் சாந்தியாசனத்தில் இருக்கிறோம். தரணிகா கால்களை சேர்த்து வச்சிருவோம். கைகளை பக்கத்துல வச்சுட்டு கவிழ்த்து வச்சிருவோம். சரி, கண்களை மூடிடுவோம். ரெடி? எங்களோட உடல் உறுப்புகளோட பேசிக்கொள்ள போறோம். எங்களோட குதிக்கால்ல இருந்து ஒவ்வொரு உடல் உறுப்பா வச்சுக்கொள்ளுங்க. குதிக்கால், கணுக்கால் பகுதி பின்பக்கமாக ஒவ்வொரு பக்கங்களாக வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே நினைத்தபடி கஷ்டப்பாகம் பின்பக்கம் எல்லாத்தையும் நினைத்து இடுப்பு பகுதி, முதுகு, கழுத்து, தலை, தலைமுடி, தலை உள்ளுறுப்புகள் அத்தனையும் நினைத்து உச்சி, நெற்றி, கண்கள், இமைகள், விழிகள், கன்னங்கள், மூக்குத்துவாரங்கள், பற்கள், தாடை, நாடி எல்லா ஒவ்வொரு உறுப்பாய் உள்ளுறுப்பு வெளியுறுப்புகள் எல்லாவற்றையும் நினைச்சு கொள்ளுவோம். கழுத்து, தோள்பட்டை எல்லாவற்றையும் எல்லா உறுப்புகள் பின்பக்க உறுப்பு, நெஞ்சிருப்பு, கல்லீரல், மண்ணீரல், எல்லா நுரையீரல், இதயம் எல்லாவற்றையும் மனசார உங்களுக்குள்ளேயே உங்களோட ஒவ்வொரு உறுப்பையும் உங்களோட நினைவால பட்டுக்கொள்ளும். பட்டுக்கொண்டு கைகள், வீரர்கள், நகங்கள், வயிற்று பகுதி, வயிற்றுறுப்புகள், தொடைகள், முழங்கால், கால் பகுதிகள் எல்லாவற்றையும் நினைச்சு என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது. நான் நல்ல கெட்டிக்காரன், நான் நல்ல கெட்டிக்காரி, எப்பவும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும், எல்லா வேலையும் செய்து முடிக்கணும், இன்னைக்கு எல்லாம் நடக்கணும், என்னால முடியும். அப்படியே என்னுடைய உடல் உறுப்புகளும் நல்ல உற்சாகமா சுகமா எந்த வலியோ நோவோ இல்லாம உற்சாகமா இருக்குது. அப்படியே ஒரு வலியோ நோவோ இருந்தா அந்த பெருவிரலால் ஆட்டி அதை என்னை விட்டு போயிட வேண்டும், அல்லது என்னை விட்டு நான் போக வைக்க முடியும், என்னால செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி அது நினைத்தபடியே அப்படியே இடது பக்கம் சாந்தியாசனத்தில் இருக்கிறவர் இடது பக்கம் திரும்பி ஒரு கழிச்சு படுத்துட்டு கைகளை முன்பக்கமா இதயத்துக்கு பக்கத்துல வச்சு ஒரு கழிச்சு படுத்து நிமிர்ந்து உட்கார்ந்து ஆழமா பெருமூச்சு மூச்சு எடுத்து விட்டு உள்ளங்கைகளை ரெண்டையும் உண்டா சேர்த்து உறைஞ்சி நிமிர்ந்திருந்தபடி சாதாரண மூச்சோட கண்கள் ஒட்டி கொண்டு இரண்டாவது தடவையாக நிமிர்ந்து உறைஞ்சி கண்கள் ஒட்டி கொண்டு நிறைவாக நிமிர்ந்து கண்களை ஒட்டி கொண்டு ஓடி வந்திருந்த இளையவர்கள் கபிஷா, நீதினி, அபிராமி, தரணிகாவுடன் எங்களுடைய சுவாமி ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி கூறி பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் ஒரு யோகா வாரம் 185 வரை மிக சிறப்பான வாழ்த்துகள் கூறி தளம் தந்து வளப்படுத்தும் பாமகத்துக்கு மீண்டுமாய் நன்றி கூறி தொடரும் வாரங்களில் இன்னும் பலரை எதிர்பார்த்து இதை பயன்பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்களுக்கு இன்றைய யோகா பிடித்துக் கொண்டதா? ஓம்
மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்னோட சேர்ந்து செய்திருந்தீங்க. அதெல்லாம் நான் செய்யலையே என்றாலும் எல்லாருக்கிட்டையும் நல்ல ஆசனங்களும் இருந்தது. வடிவா செய்திருந்தீங்க நீங்க எல்லாரும். இந்த ஆசனங்கள்ல நிறைவு நல்லா இருந்தது. சொன்னோன்ன பிடிச்சு கொண்டு வருவீங்க. கவிஷாலாம் கோமுக ஆசனம் பிடித்தான்ன்றதும் உடனே அதை சரிப்படுகிறது. நீதினியும் அதே மாதிரி புஜங்காசனம் இதுதான் சர்ப்பாசனம் இப்படித்தான் வரும். தர்மிகா நீங்களும் அது மாதிரி வெட்டுக்கிளி ஆசனத்தை உடன் நினைவுல கொள்ளுவீங்க. அபிராமி ஆனந்த சைனாசனம் அந்த ஆசன நிலையிலே எப்பவும் இருப்பீங்க. அது அந்த சிறப்பது அதை மாதிரி தொடர்ந்து கொள்ளுவோம். வடிவா செய்யறீங்க கெட்டிக்காரன். இது மனசுல எப்பவும் பதிஞ்ச மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆசன பயிற்சியோட செய்ய வேண்டும் என்றது விருப்பம். கொடி நிறைந்திருந்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வாழ்த்துக்கள் தர்ஷினி ஆண்டி. நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி சுவாதினி அக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து இணைஞ்சு செய்தது எங்களுக்கு சந்தோஷம் சொல்லியிருக்கா. அடுத்த வாரம் குறித்த நேரத்துல எங்களுக்கு ஒதுக்கி தருவாருன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால சரியான நேரத்துல நடைபெறும். அப்போ நாங்க நன்றி நன்றி பிள்ளைகள். உங்களையும் எல்லாரையும் விடுமுறைக்கு பின் ஒரே இடத்தில் ஒரே மேடையில் சந்தித்தது மிக மிக மகிழ்ச்சி. உங்களோட தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அபிராமி எப்படி நிறைவிருந்தது? இளையோர் யோகா என்னதை கற்றுக்கொண்டீர்கள்? அல்லது மறந்து போயிருந்தது இது வந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க நிறைய ஆசனங்கள் செய்திருந்தோம். செய்தது 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கடைசி நாங்க யோகா நிகழ்ச்சி செய்தாங்க. அப்ப இன்றைக்கு அந்த ரிப்பீட் மாதிரி செய்திருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்திருந்தாங்க. நல்லா இருந்தது. இல்ல இந்த ஆசனம் தானே அதை மட்டும் செய்துட்டு போயிடும். இதை மாறி மாறி எல்லாம் செய்தப்போ எனக்கும் அது நல்லா இருந்தது. நன்றி. அபிஷா உங்களுக்கு எப்படி இருந்தது இன்றைக்கு இளையோர் யோகா? எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்தது. நிறைய ஆசனங்கள் நானும் அறிஞ்சு கொண்டால் நினைவூட்டுற மாதிரி இருந்தது. இன்றைக்கு யோகா செய்யும் போது காலத்துக்கு பிறகு செய்தாலும் அதே அந்த காலெல்லாம் மடக்கக்கூடியதா இருந்தது. அது ஒரு நல்ல விஷயம். நினைவூட்டுற மாதிரி தான் இருந்தது. என்ன அப்படித்தான் கொண்டு வரணும். உடனே கொண்டு வந்து இப்படி செய்யணும்னா செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரை செய்ய வச்சு செய்யல எங்களும் அதுக்குள்ள வருவோங்க. நாங்கள் யோசிக்க வைக்கும். அப்ப நாங்க திருப்ப இனிமேல் செய்ய போற ஆசனங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பயிற்சியா இருக்கு. நன்றி அபிஷா. உங்களுக்கு தர்ணிகா உங்களுக்கு நீங்க வர்றது குறைவு ஆனா விருப்பம் இருக்கு. எனக்கு தெரியும் தர்ணிகாவுக்கு அது விருப்பம். உங்களுக்கு எப்படி இருந்தது தர்ணிகா? எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு லைக் மனம் ஆற்றலா இருக்கு. லைக் யோகா செஞ்ச வழியா ரஜினி மாமி வடிவா சொல்லி தந்துருவாங்களா? வடிவா சொல்லி தந்துனீங்க. ஆரம்ப காலத்துல தர்ணிகா மிக ஆவலாய் ஓடி வருவார். இப்பவும் அந்த ஆவல் இருக்கு. அந்த நேரம் தான் இல்லை அந்த தர்ணிகாவுக்கு. தர்ணிகாட்ட நீ வீடியோ பதிவா தான் கேட்கணும். தர்ணிகாக்கு என்ன ஆசனம் வடிவா செய்யணும் விருப்பம் இருக்கு? வெட்டுக்கிளி ஆசனம். வெட்டுக்கிளி ஆசனம். சரி. அப்ப அதை பயிற்சி செய்யணும். உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம்லாம் நிலத்துல செட்டில இருக்காம நிலத்துல இந்த மத்திய போட்டுட்டு உங்களோட வீட்டை வந்து பணம் பார்த்து அதுக்குரிய வசதி நிறைய இருக்கிற மாதிரி போட்டுட்டு நிலத்துல இருந்து அந்த வெட்டுக்கிளி எல்லாம் மாறும். சரியா பக்ஷனாவோட செய்து அதை அப்ப செய்ய பழகிட்டேன். வாழ்த்துக்கள் தெரியா. நன்றியும் கூட. நீதினி உங்களுக்கு எப்படி இருந்தது என்று இளையோர் யோகா? சிறப்பா இருந்தது. இந்த வாய்ப்பு இருந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஆனந்த சயனாசனம் படிக்கணும் என்ற ஆசை இருக்கு. அது உண்மையா படிக்க வேண்டாம். நல்லா இருக்கும். நல்ல ஆசனம். எனக்கு கால் வளைக்காம நேர எடுக்கிறது செய்துட்டா போச்சு. அடுத்த வாரத்துக்கு அதுக்கான பயிற்சி நான் மறந்தாலும் நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். ஆனந்த சயனாசன பயிற்சிக்குள்ள வேற விருப்பம் எனக்கு நிச்சயமா செய்வோம். கிட்டத்தட்ட நிறைய ஆசனங்கள் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு மிக முக்கியமான ஆசனங்களோட இணைஞ்சிருந்தாங்க. எனக்கும் பிடிச்சிருந்தது. உங்களோட சேர்ந்து அதை செய்திருந்தது மிக சந்தோஷமா இருந்தது. மிக்க நன்றி. மாமாவை காணவே அப்பா சரியான நேரத்துக்கு முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா? மாமா தான் உங்களோட விடுமுறை எல்லாம் எப்படி போனது? போனது. என்ன சவுண்ட் வேற இல்ல. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணல. நீங்க எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தோம். நீதினி கபிஷா நான் கேட்டபடிதான் நினைஞ்சிருப்பேன். எனக்கு ஒரு பிறந்த நாள் அழைப்புதல் கிடைத்திருக்கிறது. நிறைய நிகழ்ச்சியில இணைந்ததான் சொல்றதாக இணைந்திருக்கு. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. இன்றுதான் நீங்க வர போறீங்க விடுமுறையால. ஆனா அது செய்யாம போகக்கூடாதுன்றது அது விருப்பம். அது மாமாவின் உற்சாகத்தில் தான் கிடைக்கிறது. விடயத்தை நாங்க செய்தோம்னு சொன்னா அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பார்க்கணும் இல்லையா? நீதினி உடனே அதை கட் பண்ணிட்டு ஓடுறது சரியில்லை. அது மாமா அந்த உற்சாகம் தான். இந்நேரத்துல பாமகத்திற்கு என்னுடைய நன்றியும் மிக்க நன்றி. தளத்துக்கு நன்றி. இணைந்து கேட்டபடி தான் இருக்கு. மேடம் அடுத்த வாரம் நிதி
உற்சாகத்தோட அந்த நிற உடுப்போட வர வேண்டும் என்பது விருப்பம். வெள்ளை கருப்பு தலையும் கொட்டியதோட சொல்வீங்களது நினைக்கிறேன். நன்றி வணக்கம் எல்லாருக்கும். பேசிக்கொள்ளவும் மாமா இணைந்து கொள்ளுவார். நானும் தயாராக எடுத்து செல்வேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. விடுமுறை பற்றி பேசிக் கொள்ளலாமே. நான் செய்தி இப்போ எழுதி முடிச்சேன். செய்தி இல்லையா? எனக்கு இல்ல. நான் எதுக்கும் இந்த வெக்டர் என்னது அபிராமி நீங்க டை பண்ணினீங்களா? யா லைட் பிரவுன் டை பண்ணிக்கிறேன். எங்க ஸ்ரீலங்காலயா செய்தீங்க? அது எப்படி இருந்தது அங்க செய்ய? அங்க பயம் இல்லையா? ஒரு இல்ல எனக்கு முதல் 2 தடவை டை அடிச்சேன். ஏனண்டா நான் முதலாவது நான் வந்து உண்மையான இப்படி நான் நினைக்கவே இல்லை. நான் அந்த richtig டார்க் ப்ரௌன் அதோட இப்படி கொஞ்சம் நான் அதுதான் கேட்டேன். நான் நம்மளுக்கு பழக்காட்டேன் அந்த நாள் செய்து ஈஸ்வரன் அவாக்கு முன்னால அது நான் அவ பேசணும்னு சொல்லி நான் காசு கொடுக்க மாட்டேன். நான் so unhappy-ஆ இருந்தேன்னா இப்ப பெட்டர். ஆனா நம்மளுக்கு படம் காட்டணும். எனக்கு நீங்க படம் அனுப்பிக்க முதலாவது முறையா 2வது முறையா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா வெயிட் நான் முதலாம் முறை so bad. என்ன கலர் நீங்க உங்க அம்மாட்ட இப்படி இருந்துச்சு தெரியல. ஆரம்பத்துல இப்படிதான் இருந்தது தலைமுறை. நான் இப்ப எல்லாம் பிளாண்டா இருக்கு. இல்ல அப்ப வந்து இங்க பாக்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபைல்ஸா இருக்குன்னு அந்த நானும் கவனிச்சேன். நான் வந்து பே பண்ண மாட்டேன். அவசரம் நாளை கிளம்பி நீங்க திரும்ப வாங்கணும். ஸோ அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பே பண்ணாங்க. அடுத்த நாள் சேர்க்க அதுக்கு நான் பே பண்ணலண்டா. எவ்வளவு? 10,000. எப்படி உங்களை அம்மாக்கு கேட்டுனீங்க? உண்மைதான். ஆனா காசுக்கு ஒரு 20 பவுண்ட். அது இல்ல திரும்ப செய்தேன். ஆனா அது பெட்டரா இருந்தது. ஆனா இப்ப நானும் இப்படி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஊர்ல கொண்டு தலைமையரை கொடுக்கறதுண்டா பெட்டரா ஒரு இது. ஆனா டை ஓகே. ஆனா டை ஓ மை காட் நோ. வெயிட் நீங்க உங்க அம்மாட்ட எப்படி சொன்னீங்க? நானும் ஒரே கேள்வி கேட்டேன். அம்மா வந்து இந்த இல்ல செய்யக்கூடாது. ஆனா எந்த சித்தி வந்து எந்த சைட்ல இருந்தவா அவ லைக் ஓம் அப்ரூவ் பண்ணாங்க. அம்மாக்கு எப்படி ஓம்னு சொல்ல வச்சுட்டோம். உன் அப்பாக்கு அது பரவாயில்ல. சோயா எப்படி உங்களுக்கு அந்த ஆசை வந்தது இப்படி டை அடிக்கணும்? also random நாங்க அவங்க வந்து auch சொன்ன TikTok so பண்ணா so person and for you die ganze Zeit immer an der ஆக்க டை அடிக்க மாதிரி பண்ண so உங்களுக்கு போய் இந்த கலர்ல அடிக்க விருப்பமா? டை அடிக்க விருப்பமா? எனக்கு இந்த கலர்ல இல்ல. நான் எனக்கு வந்து அந்த ஜெட் பிளாக் ஹேர் இருக்குல்ல அது பிடிக்கும். என்ன இன்னும் டார்க்? எந்த முடி வந்து வெயில்ல போனா பிரவுன் கலர். வெயில்ல போய் பிரவுன் அடிச்சிட்டு எனக்கு வந்து நல்ல டார்க்கா இருந்தா பிடிக்கும். என்ன வச்சிங்கன்னா தானாவே கருப்பா இதை வந்து சொல்லி அதுக்கு நான் வீட்டுக்குள்ளதான் வாழணும். அப்படி ஜெட் பிளாக் ஹேர் வேணும்டா. அதான் நான் என்ன வைக்கிறேன். நான் ஆனா இருந்தும் அந்த வெயிலுக்குள்ள போனோம்ல உடனே பிரவுன் ஆகிடும். ஆனா ஓ மை காட் நானும் ஷோக்கா. நான் பிளாண்ட் கலர் ஹேர் படம் மாதிரி அப்புறம் ஊர்ல இருந்தா அபிராமி நாச்சம் ஃபில்டரா இருக்குமோ? நான் முதல் உண்மை நினைக்கல. ஆனா இப்பதான் காணுது. டெம்பரரி ஹேர் டை இருக்குல்ல அது நினைச்சேன். ஒரு வருஷம் நிக்கும். அது பெர்மனன்ட் தானே? லைக் உங்களோட கலர் மறையும் இல்ல அப்ப இல்ல அது ஒரு வருஷம் நிக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு நீங்க வாஷ் பண்ண அப்படித்தானே எல்லா டையும். ஆனா எனக்கு ஒவ்வொரு நாளும் வேற ஒரு நிறமா இருக்கும். ஒருக்க வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஒரு நாள்ல கொஞ்சம் லைட். உண்மையா ஒவ்வொரு நாளும் எனக்கு வேற மாதிரி. ஆனா
நீங்க டார்க்கா காட்டுனீங்களா லைட்டா காட்டுனீங்களா நான் இதை விட கொஞ்சம் டார்க்கா தான் கேட்டேனா ஆனா yeah. ஆனா இப்ப எப்படி எனக்கு தெரியும் பிழைக்க வைப்பாங்கன்னு நீங்க இங்க டை அடிக்கிறேன்னா இங்க தான் செய்யணும். இங்க இங்க தெரியுமா எத்தனை விலை இங்க நீங்க இங்க உண்மையா நல்ல விலை ஏன்னா முதல் ப்ளீச் பண்ண வேணும் yeah. So, நானும் ஒரு கட்டத்துல நான் 140 ஈரோண்டா நான் எங்களுக்கு 450 franc அதோட என் அம்மா சிஸ்ல வாழ்றது விலை கூட தானே எப்படி பார்த்தாலும் நான் நமக்கு யோசிச்சேன் இப்படி இடக்கிற அந்த அந்த ஸ்ட்ரெயின் சேவிங் ஹைலைட் அது யோசிச்சேன் அதை வடிவா இருக்குமே ஆனா முழுக்க எனக்கு தலைமையர் பழுதாக்கிடும் இந்த கசின் ஹைலைட்ஸ் எடுத்தவா அவாக்கு முந்தி நல்ல திக்கான ஹேர் ஆனா ப்ளீச் பண்ணி அவ அந்த தலைமையர் எல்லாம் ப்ளீச் பண்றதுக்கு எனக்கும் பயம் தான் ப்ளீச் பண்றது நான் எனக்குமே முதல்ல அந்த தலைமையர் கொட்டினதா கிராமே இல்ல கொட்டை இப்படி ப்ளீச் பண்ணிட்டு தான் இப்ப கலர் அடிச்சவன் அப்ப அவ ப்ளீச் பண்ணிக்க நான் முதல் நினைச்சுனா உங்களுக்கு அப்படிதான் இருக்குமே அவசரம் இதான் உங்க ஹேர் கலர்